ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் குரூப் 4 2026 இதை நோக்கி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2026க்கான குரூப் 4க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஓகே, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு டவுட் அப்படிங்கிறது இருக்குது. குரூப் 4 2026 வரும் அப்படின்னு சொல்கிறது ஒரு சிலர், வராது அப்படின்னு சொல்கிறது ஒரு சிலர். அப்போ வருமா வராதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க இன்னொரு கேட்டகரி, இப்படி 3 கேட்டகரி. ஓகேங்களா? இதில் நல்லா கவனிங்க. வருமா வராதாங்கிறது அடுத்த விஷயமா இருக்கட்டும். நீங்கள் படிக்கிறீங்களா படிக்கலையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். ஓகே, எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட மனசில் தெரியும், நாமளே ஒரு ப்ரெடிக்ட் அப்படிங்கிறத பண்ணுவோம். ஆனாலும் நாம் என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட இதை தள்ளி போடுறதுக்காக மற்றவங்க ஒருத்தர் இதை சொல்கிறாங்கன்னா அந்த ஃபேக்கை தான் நம்ம நம்பி போகிறோம். ஓகே, இப்போ எக்ஸாம் வருது வரல, எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு 1 இயர் அப்படிங்கிறது படிக்கிறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அந்த 1 இயரை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைங்க. அது நம்மக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு டார்கெட்டாக இருக்கணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸாம் வரும் வராது அப்படிங்கிற அந்த நோக்கத்திலேயே நம்ம எக்ஸாமுக்கு படிக்காது இருக்கும். நெக்ஸ்ட்டு, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம், அல்லது ஏற்கனவே படித்து இந்த குரூப் 4 இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தவங்களா இருக்கலாம். குரூப் 2 எக்ஸாமுக்கு இப்போ எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. குரூப் 2 எக்ஸாமோட கொஸ்டினை பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு இருப்பீங்க. இதில் ஒரு சிலர். நல்லா கவனிங்க. நம்ம நிறைய நெகட்டிவிட்டிஸை மட்டுமே ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போது குரூப் 4 பெரிய இஷ்யூஸ் அப்படிங்கிறது நடந்துச்சு. அது இல்லை அப்படின்னு சொல்ல வரலை, அதை சொன்னாலும் நம்ப போகிறது இல்லை. குரூப் 4 நடந்தது உண்மை 100% உண்மை தான். இதில் நல்லா கவனிங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளோட வெற்றியை நாம் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பார்த்து தான் நாம் வெற்றி அடையிறதுக்கு போகணுமே தவிர, இதில் என்னென்ன நெகட்டிவிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியே நம்மளோட இதை பின்தள்ளிட்டு போகக்கூடாது. அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? அதுக்காக அது நடக்கலைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இதில் ஒரு சில பேர் கேட்பீங்க, அஃபெக்ட் ஆனது நாங்கள் தானே. எஸ், இல்லை அப்படின்னு சொல்லலை, 100% அது உண்மைதான். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட ஒவ்வொரு டைமும் குரூப் 4 எக்ஸாம் நடக்குது அப்படின்னா, அந்த ஒவ்வொரு குரூப் 4 எக்ஸாம்லேயுமே ஏதோ ஒரு இஷ்யூஸ் அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டே தான் இருக்க தான் போகுது. ஓகேங்களா? இப்போது ஸ்டார்டிங்கில் 2000 வேக்கன்சி 1000 வேக்கன்சி இருந்தப்பையும் நாங்கள் படித்தோம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கேட்டகரி அப்படிங்கிறது அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? 2000 வேக்கன்சி அப்பயும் அதே இது தான், 6000 வேக்கன்சி அப்பயும் இப்போ அதே தான் இருக்குது. ஆனால் நல்லா கவனிங்க, எந்த இடத்துல எப்படி இருந்தாலுமே எதையும் எடுத்து பார்க்காம நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வெற்றி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து பாருங்கள். இப்பயே கூட இந்த குரூப் 4 இஷ்யூஸில் இவ்வளோ இது நடந்திருந்தாலும் கூட, ஆனால் என்ன நடக்கும், கட் ஆஃப் அப்படிங்கிறது குறையும். அப்போது அந்த படித்தவங்க அந்த குறையிற கட் ஆஃபில் அவங்க வரதான் போகிறாங்க. நாம் இதையே சொல்லிட்டு இப்படியே இந்த குரூப் 4 நடந்துருச்சு, நான் குரூப் 2 நிறைய பேர் அதெல்லாம் பார்க்குறேன். குரூப் 4 அந்த எக்ஸாம் முடிஞ்சுது, நான் குரூப் 2க்கு புக்கே தொடலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே படித்தவங்க நிறைய பேர், நான் குரூப் 4 படித்தேன் மேம். படிச்சுட்டு நிறைய பேர் வியூவர்ஸ்லாம் மெசேஜ் பர்சனலாக பண்ணுறப்போ சொல்கிறீங்க. இதை ஜஸ்ட்டு நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன். நான் படித்தேன் மேம், அதில் நான் ரொம்ப நம்பிக்கையாக படித்தேன், ஆனால் இதில் இந்த மாதிரி நடந்துருச்சு, அதனால் நான் இந்த குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணல, அடுத்த குரூப் 4 பண்ணலாமா வேண்டாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதில் இன்னொரு சிலர், எனக்கு முன்னாடி படித்தவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க, என்னால் தான் இந்த வேலைக்கு போக முடியல, நான் கரெக்டாக நான் படிக்க வர டைமில் தான் இந்த கொஸ்டினில் இந்த மாதிரி நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் படிக்காத போகிறேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறீங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் உங்களுக்கு முன்னாடி படித்தவங்களையே கூட எடுத்து பாருங்கள். அவங்களும் அந்த இடத்துக்கு போகிறாங்கன்னா பல கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. ஓகேங்களா? எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் நீங்கள் உங்களோட இலக்கில் கரெக்டாக இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக அடைவீங்க. இதை தான் நான் லாஸ்ட்டு இத்தனை பாயிண்ட்ஸையும் சொல்லி நான் லாஸ்ட்டாக சொல்ல வந்தது இதுதான்.
இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் வருது வரல அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஸ்டின் இல்லை. எக்ஸாம் வரதான் போகுது. ஆனால் அது ஒரு 4 to 5 months ஒன்று தள்ளி போகலாம் அல்லது முன்னாடி வரும். இதுதான் எப்பயும் நடக்கக்கூடியது. ஓகேங்களா? அதனால் இது வரும் வராது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இப்போது நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வரலன்னு சொல்லுவோம். எலெக்ஷன் இருக்குது, எக்ஸாம் அதனால் வராது அப்படின்னு ஜாலியாக இருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ 2025ஓட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ தான் 2025 ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. இப்போ 2025ஓட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ we are in செப்டம்பர் மந்தில் இருக்கோம். இந்த செப்டம்பர் 28 எக்ஸாம் முடிய போகுது. குரூப் 2 முடிஞ்சதுன்னா ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 months டிசம்பரில் ஆனுவல் பிளானர் விட்டுருவாங்க. அப்போது ஆனுவல் பிளானர் விட்டதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறது எப்படின்னா எப்படியும் ஆனுவல் பிளானரில் குரூப் 4 பற்றியோ குரூப் 2 பற்றியோ சொல்ல போகிறது இல்லை. அதுதான் அவங்க எல்லாத்தோட மனசுலேயும் இருக்குது. அது வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள், பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம் அதாவது எக்ஸாமோட டைம் வந்து டென்டென்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் கூட கண்டிப்பாக வந்து அதில் வரதான் போகுது. ஸோ இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே போகிறதுனால எந்த யூஸும் கிடையாது மக்களே. இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த இடமா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த இதில் நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களோட இலக்காக இருந்தால் தான் நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களால் அதை ஃபேஸ் பண்ணி படித்து வர முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் நிறுத்தி வச்சிட்டிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சியே இல்லாத போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கடைசியில் அந்த புக் எடுத்து படிக்கிறப்போ எல்லாத்த பார்த்தாலும் பயமாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் அதில் படித்து ஸ்ட்ராங் ஆகிட்டே வாங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்கடா, நான் படிக்க தான் போகிறேன். நான் வந்து குரூப் 4ல் பாஸ் பண்ணி நான் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆகணும், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்கணும், பில் கலெக்டர் ஆகணும், இப்படிலாம் ஒரு டார்கெட் வச்சு படித்து பாருங்களேன். அதில் உங்களுக்கு கிடைக்கிற கான்ஃபிடென்ஸே தனிங்க. ஸோ ஒருத்தர் சொல்கிறத வச்சு நீங்களே டிசைட் பண்ணி உங்களுக்கு கிடைக்க போகிற வெற்றியை நீங்களே வந்து விட்டு தள்ளி போகாதீங்க. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கட்டாயமாக வரும். 2026 ஸ்டார்டிங்லேயோ அல்லது 2026 ஆகஸ்ட் டு செப்டம்பருக்குள்ளே எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ எலெக்ஷன் வந்தாலும் அந்த இயருக்கான அகடமிக் படி வச்சு தான் ஆகணும். ஸோ அதனால் இருக்கக்கூடிய இந்த 1 இயர்னு நீங்கள் டைம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இந்த 1 இயரில் படிக்க வேண்டிய விஷயங்கள், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக வேண்டிய விஷயங்கள் பல இது கொட்டி கிடக்குது. நாம் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறது இல்லை. ஸோ அதனால் ஒவ்வொன்றா 1 month ஒவ்வொரு இதாக நீங்கள் எடுத்திங்கன்னா கூட டைம் பத்தாது. நம்மளுக்கு கிட்டத்தட்ட 10 சப்ஜெக்ட்ஸ்க்கு பக்கமாக இருக்கா. இந்த 10 சப்ஜெக்ட்ஸையும் ஒரு மந்த்துக்கு ஒன்றை போட்டு பாருங்கள். அப்போ கூட அதை முடிச்சுட்டு 2 month தான் இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. அந்த 1 monthல ஒரு சப்ஜெக்டை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய கிங் தான், முடிக்க முடியாது. ஸோ அதனால் கரெக்டாக இருக்கக்கூடிய டைமை யூஸ் பண்ணி படிங்க. அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன், இது நான் கண்டிப்பாக இந்த வரக்கூடிய 2026ல் நான் யார் சொல்கிறது எதையும் வந்து கேட்க போகிறதில்ல, நான் கண்டிப்பாக ஜாப்க்கு போயே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற கரெக்டாக 150 members மட்டும் நாங்கள் குரூப் 4க்கான பேட்ச் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக நாங்கள் வேலைக்கு போயே ஆகணும்னு இருக்க பீப்புள்ஸ் மட்டும் இதில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக 150 seats மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்பயுமே பேட்ச் அட்மிஷன்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே தான் நான் இப்பயும் சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த பேட்ச்சில் லாஸ்ட் டேட் முடியுதுன்னா அதுக்கு தாண்டி நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கனாலும் ஜாயின் பண்ணிக்க முடியாது. கரெக்டாக 150 members தான். கரெக்டாக இந்த 1 இயருக்கு இந்த பேட்ச் அப்படிங்கிறது போக போகுது. ஸோ நம்ம அப்படியே ஒரு ஆகாய பறவை மாதிரி ஜாலியாக பறந்துக்கிட்டு ஜாலியாக படிக்க போகிறோம். இந்த 2025 எண்ட்லேருந்து அக்டோபரில் இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக 1 இயருக்கு பக்காவாக சிலபஸ் வைஸ், ஸ்கூல் புக் வைஸ், அது எங்கேருந்து கேட்டாலும் சரி, கம்ப்ளீட்டாக கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச், மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 இயருக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த பேட்ச் கண்டினியூ ஆகும். 8 monthsக்கு உங்களுக்கு கிளாஸஸ் ஃபுல்லாக பக்காவாக 8 monthsக்கு கிளாஸஸ். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோ செஷன்ஸாக இருக்கும். நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்கள் அந்த ரெக்கார்டிங் செஷன்ஸை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டைமுக்கு வரணுங்கிறது அவசியம் இல்லை. உங்களுக்கு பக்காவாக வித் ஷார்ட்கட்டோட எல்லாமே கிளியராக இதில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஒன்லி 150 numbers மட்டும்தான் இந்த பேட்சில் அலாட் பண்ணியிருக்கோம் சீட்ஸ். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. எப்படி இருக்கிறதுங்கிற கொஞ்சம் ஒரு ஓவர்வியூ பார்த்தலாம். கிட்டத்தட்ட 1500 கிளாஸஸ் அப்படிங்கிறது இதில் இருக்கும். எப்படிடா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே குரூப் 4ல் நம்மக்கிட்ட படித்தவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா
ஒன்லி ஸ்கூல் புக்ஸ் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, அடுத்து சிலபஸ் வைஸ் சொன்னாங்க. அதில் ஸ்கூல் புக்ஸ் அண்ட் சிலபஸ் வைஸ் பாதி வச்சு எடுத்துகிட்டு போய் 1000+ கிளாஸஸ் அப்படிங்கிறத அவங்களுக்கு நாங்கள் கொண்டு போனோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் அப்படிங்கிறது, ரிவிஷன் கிளாஸஸ் அப்படிங்கிறதெல்லாம் போச்சு. ஓகேங்களா? இது உங்களுக்கு கிட்டத்தட்ட 1500 எபோவ் கிளாஸஸ் தான் போகுமே தவிர அதுக்கு கீழே வராது. ஒரு இது கூட விடாமல் கம்ப்ளீட்டாக கிளாஸு, டெஸ்ட்டு, மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது இந்த பேட்சில் உங்களுக்கு போகும். கரெக்டாக 1 இயர், இந்த அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடுத்த அக்டோபர் வரைக்கும் எந்த இடத்துலையும் உங்களுக்கு மிஸ் ஆகாத, ஒரு இடத்துல கூட உங்களுக்கு மிஸ் பண்ண வைக்காமல் படிக்க வைக்கிறது எங்களோட வேலை. ஓகேங்களா? இதில் கிட்டத்தட்ட 1500+ வீடியோ கிளாஸஸ், 10,000+ கொஸ்டின்ஸ் இருக்கும். 180+ நான் வாங்கணும். இந்த 2026 எப்போ எக்ஸாம் வந்தாலும் சரி நான் தயாராகி எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். 180+ அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இதில் உங்களுக்கு வாங்குற அளவுக்கு உங்களை கண்டிப்பாக படிக்க வச்சுருவோம். இதில் கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச், ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது இந்த 1 இயர் பேட்சில் இந்த கம்ப்ளீட்டாக 1 கோர்ஸ்லேயே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி இது கம்ப்ளீட்டாக 1 இயர் பேட்ச். இதில் கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச், மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதில் இன்னொன்று ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கோம் தெரியுமா? வீக்லி நீங்கள் இவ்வளோ படிக்கணுங்கிறத உங்களுக்கு கிளாஸஸ், போர்ஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீக்லி முடிஞ்சதை உங்களை சும்மா விடக்கூடாது இல்லையா? அதுக்குன்னு சொல்லிட்டு வீக்லி அந்த படித்த கிளாஸஸை ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறத கொடுப்போம். அதுதான் பாடத்திற்கு தேர்வு, வாரம் முடிக்கப்படும் பாடத்துக்கு தேர்வு நடத்தப்படும். அதுவும் சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லை, டெய்லி ஸ்பாட் டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஏன்னா நம்மளுக்கு டெய்லியும் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ அந்த ஸ்பாட் டெஸ்டர்ஸ்க்கும் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுறப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கெடியூல் அப்படிங்கிறது போட்டு கொடுப்போம். அந்த ஸ்கெடியூல் படி உங்களுக்கு ஸ்பாட் டெஸ்டர்ஸுங்கிறது போகும். இந்த ஸ்பாட் டெஸ்டர்ஸ்க்கு நீங்கள் எதுவும் தனியாகலாம் படிக்க தேவையில்லை. அது தனியாக சிலபஸ் வைஸ் குட்டி டாப்பிக்காக எடுத்து சின்ன டாப்பிக்காக உங்களை டச் விடாத இருக்கிறதுக்கு இந்த ஸ்பாட் டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு போவோம். ஓகேங்களா? இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் டெஸ்ட் கொஸ்டின்ஸை 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். நம்மளுக்கு கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே இந்த ஒரே பேட்சில் இருக்குல்ல. இதில் கிளாஸஸை நான் அடுத்து சொல்கிறேன் எப்படி இருக்க போகுதுன்னு. இதில் டெஸ்ட் கொஸ்டின்ஸை ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். டெஸ்ட் கொஸ்டின்ஸை 3 விதமாக பிரிக்கிறோம். டெய்லி ஸ்பாட் டெஸ்டர்ஸ், வீக்லி டெஸ்டர்ஸ், டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன டெஸ்ட் சீரியஸ்? 1 இயர் பேட்ச் சொன்னோம் இல்லையா? கவனிங்க, இந்த 1 இயரில் ஃபுல்லாக 8 மந்த் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாஸஸ் போகும். 4 months அப்படிங்கிறது டெஸ்ட்டு பேட்ச், அதாவது டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது போகும். இந்த 8 மந்த்லேயும் வீக்லி நடத்தி முடிக்கிற போர்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு வீக்லி சண்டே உங்களுக்கு ஃப்ரீ தான். எதுக்குன்னா அந்த சண்டே உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து அந்த 4 month கம்ப்ளீட்டாக குரூப் 4க்கான ஹோல் சிலபஸ் வைஸ் வித் ஸ்கூல் புக்கில் எதெல்லாம் படிக்கணுமோ எல்லாம் கவர் பண்ண குரூப் 4க்கான 100% சிலபஸோட உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது தனியாக இருக்கும். என்னதான் நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணாலும் இந்த 8 monthலேயே நீங்கள் தரவாயிருவீங்க. இந்த ஃபஸ்ட்டு லெவல்லே. செகண்ட் லெவல் எதுக்கு அப்படின்னா இவ்வளவோ நம்ம படிச்சிருக்கிறத ஃபுல்லாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக தான் தனியாக டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறத 4 monthல ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ கவனிங்க, இதில் அதுதான் இந்த டெஸ்ட் சீரியஸில் 3000+ கொஸ்டின்ஸ் தனியாக, வீக்லி டெஸ்டர்ஸில் ஒரு 3000+ கொஸ்டின்ஸ் தனியாக, டெய்லி ஸ்பாட் டெஸ்டர்ஸில் 7000+ கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகே, அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவே 12,000+ கொஸ்டின்ஸ்க்கு மேலே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் சொல்லாமல் நம்ம எப்பயுமே சொல்கிறத விட அதிகமாக பண்ணுவோம். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இருந்து, அதே மாதிரி புக் பேக் கொஸ்டின்ஸில் இருந்து, எக்ஸ்ட்ரா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே 100% என்ன 200% மோர் தென் எனஃப். ஆனால் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது செட் ஆகும். அப்படியே நானும் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக இதை நீங்கள் கிளியர் பண்ணணும்னா இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மோர் தென் எனஃப் நம்மளோட பேட்ச். அடுத்து கவனிங்க, அந்த டெய்லி ஸ்பாட் டெஸ்ட்டுக்கு ஸ்கெடியூல் கொடுப்போம்னு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். கிளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்கூல் புக் வைஸ், சிலபஸ் வைஸ் அப்படின்னு அனைத்துக்குமே ஃபோக்கஸ் செஞ்சது அதில் போகும். டெஸ்ட் சீரியஸ் ஸ்டார்ட் ஆகுதுல அந்த 4 month, லாஸ்ட் 4 months, அப்போது அது ஸ்டார்ட் ஆகுறப்போ அது கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் படிக்கிறதுக்கு வேர் டு ஸ்டடி, அதே மாதிரி அதுக்கான மெட்டீரியல்ஸ் இது எல்லாம் தனியாக உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த டெஸ்ட்டு போகிறப்போ நீங்கள் அதை ஒரு டைம் படிக்கிறீங்க, ஏற்கனவே கிளாஸஸ்லேயே நோட்ஸ் எடுத்து முடிச்சிடுவீங்க. அங்கேயே நீங்கள் வந்து 100% ரெடி ஆயிடுவீங்க. ஏன்னா கிளாஸ் முடிஞ்சு டெஸ்ட் இருக்க போகுது. இங்கே ஒன்லி அந்த கொடுக்குற மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி டெஸ்ட்டு போட்டிங்கன்னா போதும் படிச்சுட்டு. ஸோ அப்போ இங்கே மெட்டீரியல்ஸ், வேர் டு ஸ்டடி எல்லாமே இந்த டெஸ்ட் சீரியஸில் உங்களுக்கு இருக்கும் லாஸ்ட் 4 month. அடுத்து கவனிங்க,
இந்த 1 இயர் கோர்ஸை ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கிளாஸஸ், அடுத்து டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு பிரிக்கிறோம்ப்பா. இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது 8 மந்த் டூரேஷன் இருக்கும். இதில் இந்த 8 மந்த்தை 3ஆக பிரிக்கிறோம். என்னென்னா ஃபஸ்ட்டு 3 மந்த். இந்த 3 மந்தில் ஸ்கூல் புக் வைஸ் கிளாஸஸ் அப்படிங்கிறது போகும். ஏன்னா என்ன தான் படித்தாலும் இந்த நம்மளுக்கு இருக்கக்கூடியது தமிழுமே கூட சிலபஸ் கொடுத்துருந்தாலும் அந்த சிலபஸ்க்கான டேட்டாஸ் எல்லாம் ஸ்கூல் புக்கில் நிறைய இருக்குது, கிட்டத்தட்ட 70% பக்கமாக. ஸோ அதனால் ஸ்கூல் புக் வைஸ் உங்களுக்கு தமிழாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், ஸோ மேக்ஸ் வந்து ஸ்கூல் புக்கும் சிலபஸ் வைஸும் எக்ஸ்ட்ரா மாடல் சம்ஸ் ப்ரீவியஸ் இயர்லாம் சேர்ந்து உங்களுக்கு தனியாக மேக்ஸ் போகும். இந்த 3 மந்த்ஸில் உங்களுக்கு ஸ்கூல் புக் வைஸில் இருக்கக்கூடிய ஜிகே அண்ட் தமிழ் கம்ப்ளீட்டாக இங்கே முடிச்சிருவோம். ஓகே, அடுத்த 4 மந்த். இந்த 4 மந்தில் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் ஆன் சிலபஸ் வைஸ். என்ன அப்படின்னா சிலபஸ் வைஸில் இருக்கக்கூடிய தமிழுக்கு ஜிகேவுக்கு எந்தெந்த யூனிட்ஸ்க்கு அதிகமான ஃபோக்கஸ் தரணுமோ அது எல்லாம் இங்கே 4 மந்தில் போகும். அப்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 மந்தில் 3 மந்தில் இப்படி பிரித்து கொடுக்கும்போது உங்களுக்கு ஸ்கூல் புக்கையும் தரவாயிருவீங்க, சிலபஸ் வைஸ்லேயும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லேயும் தரவாயிருவீங்க. அதுக்கு தான் இதுக்கு அதிகமான இந்த மந்த்தை பிரித்து கொடுத்துருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு லெவல் 3 மந்த்து ஸ்கூல் புக் வைஸு, செகண்ட் லெவல் 4 மந்த்து எக்ஸ்ட்ரா சிலபஸ் வைஸ் அவுட் சோர்ஸஸும் சேர்த்து ஜிகேவுக்கு தமிழுக்கு சிலபஸ் வைஸ் கிளாஸஸ், ஜிகேவுக்கு சிலபஸ் வைஸ் கிளாஸஸ், எந்தெந்த யூனிட்ஸ்க்கு அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கணுமோ அதுக்கு எல்லாம் சிலபஸ் வைஸ் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எல்லாம் இந்த 4 மந்தில் உங்களுக்கு வந்துடும். மேக்ஸில் ஆப்டியூட் அண்ட் ரீசனிங் வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி உங்களுக்கு இதில் கிளாஸஸ் கொடுத்துருவோம். அடுத்து 1 மந்த்து இது ஓலைச்சுவடி வகுப்பு. இது எதுக்குன்னா ஸ்பெஷலி ஃபார் தமிழ். கலைச்சொற்கள் நம்ம படித்தது இல்லாத இன்னும் நிறைய இருக்குங்க. ஸோ நம்ம வந்து பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள், ஸ்கூல் புக்கில் 6th to 12th வரைக்கும் இருக்கிற கலைச்சொற்கள் இதெல்லாம் வந்து இது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கிறது. அது இல்லாமல் இன்னைக்கு என்னெல்லாம் அவுட் சோர்ஸஸ் இருக்கோ அந்த கலைச்சொற்கள், அடுத்து இந்த அயற்சொல், தமிழ் சொல், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழமொழியில் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸோ இன்னும் நிறைய இருக்குது. கொஞ்சம் அதில் ஆத்தர் சோர்ஸஸ்ஸு, அவுட் சோர்ஸஸ் இதெல்லாம் கொஞ்சம் வந்து எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடி வகுப்புன்னு சொல்லிட்டு இந்த 1 மந்த் உங்களுக்கு அவுட் சோர்ஸஸ் போகும். ஸோ அப்போது இந்த 8 மந்த் ஃபுல்லாக இங்கே ஓவர் ஆயிடுச்சா? இதில் என்ன பண்ணுவோன்னா இந்த 8 மந்த்லேயும் வீக்லி இவ்வளோ கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து இவ்வளோ போர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வீக்லி சண்டே உங்களுக்கு டெஸ்ட்டு. ஸோ அப்போ இது கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். அடுத்து டெஸ்ட்டு சீரியஸ் ஃபுல்லாக 4 மந்த் டூரேஷன் இருக்கும். இங்கே உங்களுக்கு பெர் வீக்குக்கு 2 டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இதுக்கு தனியாக உங்களுக்கு ஸ்கெடியூல் போட்டு கொடுப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டெஸ்ட்டுக்கு படிக்கிறப்போ மெட்டீரியல்ஸ், வேர் டு ஸ்டடி எல்லாமே உங்களுக்கு கையில் இருக்கும். அடுத்து கவனிங்க, பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா October 8 ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இந்த பேட்ச்சில் ஜாயின் ஆகிறதுக்கு லாஸ்ட் டேட் October 7. இது எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் டைம் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் இப்பயே அட்வான்ஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்காக தான் இந்த டைம் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் கேட்டிருக்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க பேட்ச்க்கு. ஸோ அதுக்காக இந்த டேட் வந்து 8 வரைக்கும் கொடுத்துருக்கோம். இந்த டைம் தான் கொஞ்சம் பேட்ச்க்கு அதிகமான டைம். ஸோ கொஞ்சம் ஜாயின் ஆகிறவங்க இந்த டேட்குள்ளே ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ 1500+ ரெக்கார்டிங் கிளாஸஸ், டெய்லி அண்ட் வீக்லி டெஸ்டர்ஸுங்கிறது இருக்குது. கிளாஸஸ், டெஸ்டர்ஸ், மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது ஒரே பேட்சில் இருக்கிறது இந்த பேட்சோட ஒரு முக்கியமான பெனிஃபிட். அடுத்து கவனிங்க, 100% சிலபஸ் கவர் ஆயிரும். தமிழுக்கு ஸ்கூல் புக் வைஸ் அண்ட் சிலபஸ் வைஸ் எக்ஸ்ட்ரா சோர்ஸஸ் எல்லாமே இந்த பேட்சில் உங்களுக்கு முடிக்கப்படும். ஸோ ஸ்கூல் புக்கில் நியூ புக், ஓல்டு புக், அட்வான்ஸ் தமிழ் இது எல்லாத்தையுமே முடிப்போம். சிலபஸ் வைஸ் எல்லாம் முடிச்சுட்டு, இலக்கணம் முடிச்சுட்டு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸஸும் இதில் ஃபோக்கஸ் இருக்கும். மேக்ஸ்க்கு ஆப்டியூட், ரீசனிங் இது எல்லாம் ஃபுல்லாக இதில் இருக்கும். ஜிகேவுக்கு எந்தெந்த பாடத்தில் கேள்விகள் அதிகமாக கேட்குறாங்களோ அதுக்குன்னு தனி ஃபோக்கஸ் எடுத்து கிளாஸஸ் கொண்டு போவோம். கரண்ட் அஃபேர்ஸ் இந்த பேட்சில் கம்ப்ளீட்டாக 1 இயர் இந்த பேட்சில் உங்களுக்கு கவர் ஆகும். கரெக்டாக இந்த அக்டோபர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அக்டோபரில் இருந்து அடுத்த அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். அதுக்குன்னு நீங்கள் வந்து டெஸ்ட்டு போட்டு கரண்ட் அஃபேர்ஸே தரவு பண்ணிட்டு வரலாம். ஓகே, ஸோ அப்போ இதில் 1 இயர் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து 150 சீட்ஸ் மட்டும்தான். இத்தனை அம்சங்களும் இந்த பேட்சில் இருக்கும். ஸோ இந்த பேட்ச்க்கான 1 டைம் பேமெண்ட், ஸோ டோட்டல் ஃபீஸ் 3500. ஓகேங்களா? ஃபார் திஸ் ஃபுல் கோர்ஸ், இந்த ஃபுல் கோர்ஸ்க்கான டோட்டல் அமௌண்ட் 3500. இது ரொம்பவே வந்து அஃபோர்டபுளான இதில் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச், மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும்.
அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிப்பாக நான் இந்த வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறவங்க மட்டும் 150 மெம்பர்ஸ் இந்த பேட்சில் ஜாயின் ஆகிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பேட்சில் ஜாயின் ஆகிறதுக்கு லாஸ்ட் டேட் அக்டோபர் 7. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஓகே, இதெல்லாம் சொன்னீங்க. எப்படி இந்த பேட்சில் ஜாயின் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெஸ்ட் பேட்ச், அதாவது இந்த பேட்ச் டெஸ்ட் பேட்ச் கிடையாது, இந்த பேட்சில் ஜாயின் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு இருக்கும். அதாவது 8807081095 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 பேட்ச் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஏன் பேட்ச் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது ஃபுல் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால டெஸ்ட் சீரியஸ்னால் அது வேறு, இது பேட்ச் ஃபுல் கோர்ஸ். ஓகேங்களா, இதில் உங்களுக்கு கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே கலந்து இருக்கும். ஸோ அதனால் இது கம்ப்ளீட் 1 இயர் பேக்கேஜ், கம்ப்ளீட் பேக்கேஜ். அது மட்டும் இல்லாமல் ஸோ அப்போ இதில் நீங்கள் ஜாயின் ஆகணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 பேட்ச் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாயின் ஆகிறதுக்கான அனைத்து டீட்டெயில்ஸும் நீங்கள் மெசேஜ் பண்ண வித்தின் ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே உங்களுக்கு அட்மின் சைட்லேருந்து ரிப்ளை அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டேட்குள்ளே ஜாயின் ஆகிக்கோங்க. 150 சீட்ஸ் மட்டும்தான். அதுக்கு முன்னாடியே க்ளோஸ் ஆனாலும் அப்புறம் இந்த அட்மிஷன் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆயிரும். சீட்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சப்போஸ் இப்போயே நிறைய பேர் அதேமாதிரி அட்வான்ஸ் பே பண்ணியிருக்கவங்களும் இனிமேலும் அவங்கள வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருப்பாங்க நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணதுக்கப்புறம். ஸோ இனிமேலும் அவங்கள கோர்ஸ்லேயே ஜாயின் பண்ணிவிட ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, நீங்களும் இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க இந்த 8807081095 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 பேட்ச் அல்லது குரூப் 4 கோர்ஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்கெடியூல் உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இல்லையா, ஸோ அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் டெட்டுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுமே போய்கிட்டு இருக்கு டெலிகிராமில். ஸோ அந்த டெலிகிராமில் உங்களுக்கு இந்த ஸ்கெடியூல்மே ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அதை இந்த ஷேர் பண்ணுறதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.